வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை இன் பிசிக்ஸ். இயற்பியல் பாடம் மிகவும் கடினமா? நாம் இயற்பியல் விதிகளை அன்றாட வாழ்வியலோடு ஒப்பிட்டு பயன்படுத்தி கற்றுக்கொள்ளும் போது இயற்பியல் இனிமையே. இந்த வகையில் நாம் இன்று ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி என்றால் என்ன, இந்த விதி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை ஒரு செயல் விளக்கத்தோடு, அதாவது இந்த கற்றல் உபகரணத்தோடு காண்போம் வாருங்கள். நாம் பெரும்பாலான எலக்ட்ரானியல் கருவிகளில் ஒரு மின் மோட்டாரை பயன்படுத்துகின்றோம். இதன் உள்ளே ஒரு நிலைகாந்தமும் கம்பிச்சுருளும் இருக்கும். இதன் வழியாக மின்னோட்டம் செலுத்தும் போது மின் மோட்டார் சுற்றுகிறது. அதாவது காந்தப்புலத்தையும் மின்னோட்டத்தினையும் தரும்போது இது விசையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த விசையின் திசை எங்கு இருக்கும் என்பதனை விளக்குவதுதான் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இடது கையில் ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் ஆகிய மூன்றினையும் இவ்வாறு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக் கொள்வோம். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே உள்ள கோணமும் 90 டிகிரி. அதே போல கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே உள்ள கோணமும் 90 டிகிரி. இப்பொழுது ஆள்காட்டி விரலானது காந்த புலத்தின் திசையை குறிப்பதாக எடுத்துக்கொள்வோம். அதற்காக ஒரு காந்தத்தின் வடமுனை இங்கே உள்ளது, காந்தத்தினுடைய தென்முனை இங்கே இருக்கிறது. காந்தத்தின் வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி காந்த விசை கோடுகள் இவ்வாறு நகர்கிறது. ஒரு காந்த புலத்தின் திசையானது இந்த காந்த விசை கோடுகளின் திசையிலேயே இருக்கும். எனவே காந்த புலத்தின் திசையானது ஒரு காந்தத்தின் வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி இருக்கிறது. இத்திசையினை இந்த ஆள்காட்டி விரலானது இப்பொழுது சுட்டி காண்பிக்கிறது. இதே போல நடுவிரலானது மின்னோட்டத்தின் திசையை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு பேட்டரி ஒன்றை எடுத்துக்கொள்வோம். பேட்டரியினுடைய நேர்மின் முனை இது, பேட்டரியினுடைய எதிர்மின் முனை இது. இந்த பேட்டரியினுடைய நேர்மின் முனையையும் எதிர்மின் முனையையும் இவ்வாறு ஒரு கம்பியின் மூலம் இணைப்போம். அப்பொழுது மின்னோட்டமானது நேர் மின்னோட்டத்திலிருந்து எதிர் மின்னோட்டத்திற்கு இந்த கம்பியின் வழியாக இந்த திசையில் பாய்கிறது. எனவே மின்னோட்டத்தின் திசையினை நமது நடுவிரலானது தற்பொழுது சுட்டி காண்பிக்கிறது. இதனை எளிதாக ஒரு நியூமானிக் மூலம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். FMCC. FM என்றால் 4 finger represent the magnetic field, CC என்றால் center finger represent the current. இவ்வாறு ஆள்காட்டி விரலானது காந்தப்புலத்தின் திசையினையும் நடுவிரலானது மின்னோட்டத்தின் திசையினையும் குறித்தால் இந்த கம்பியின் மீது செயல்படும் விசையின் திசையானது இந்த கட்டை விரலின் திசையில் இருக்கும். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை ப்ரூவ் பண்றதுக்கான டிவைஸ் இது. இதுல 2 மேக்னெட் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 2 மேக்னெட்னுடைய நார்த் போல் இங்க இருக்கு, இங்க சவுத் போல் இதுல இருக்கு. அப்ப இந்த காயில் வழியா போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வழியா இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்கக்கூடிய டைரக்ஷன். இந்த காயில் வழியா இப்ப கரண்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஒரு பேட்டரி மற்றும் ஒரு சுவிட்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க கொடுத்திருக்கோம். இப்ப இந்த சுவிட்சை நம்ம பிரஸ் பண்ணும்போது பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் வந்து இந்த காயில் வழியா இந்த டைரக்ஷன்ல சுத்தி நெகட்டிவ் போலாரிட்டிக்கு போகணும். அப்ப கரண்ட் என்ன டைரக்ஷன்ல போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது இந்த ஏரோ ஐ. அப்ப பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணக்கூடிய ஏரோ, ஐங்கிறது கரண்ட்டை மென்ஷன் பண்ணக்கூடிய ஏரோ. அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த தம்போட டைரக்ஷன்ல வெர்டிகலா இப்ப மேல இருக்கணும். இருக்கான்னு நாம இப்ப செக் பண்ணி பார்த்துடலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை பிரஸ் பண்ணும்போது பாருங்க, ஃபோர்ஸ் வந்து இப்ப மேல நமக்கு இப்ப மேல கிடைக்குது. அப்ப நாம இது மூலியமா இந்த ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை தெளிவா நாம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இது மாதிரி வீடியோவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சேனல். Thank you.